என்ன வாழ்க்கை. படிச்சு முடிச்சு 2 வருஷம் ஆச்சு, ஒரு வேலை கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. என்ன செய்யனே புரியல எனக்கு. ஐயோ, டென்ஷனா இருக்கு. தனியா புலம்பிட்டு இருக்கான். அதானடா டேவிட், என்னடா என்னடா தனியா வாடாம என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? ஒரு என்னடா செய்ய? வீட்டில் என்ன எங்கள் அம்மா அப்பா திட்டுறாங்க, நீங்கள் என்ன தருதலையே அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அங்களும் அப்படித்தான்டா. அங்களும் அப்படித்தான்டா. என்ன செய்ய சொல்ற? சரிங்கடா, வீட்டில் ரொம்ப நாளா வேலை இல்லாம இங்க மச்சான் செம்ம நியூஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்னடா கொண்டு வந்திருக்கிற? இதை பாரு, இயேசு வீடு விற்கிறார் நடத்தும். வீடு விற்கிறா? இதாண்டா உனக்கு வேலையே கிடைக்கல. என்ன மச்சான், இயேசு வீடு விற்கிறார் தானே? இயேசு வீடு விற்கிறார்லடா. வீடு விற்கிறாரா? இயேசு விடுவிக்கிறார். இயேசு வீடு விற்கிறார். இயேசு விடுவிக்கிறார் நடத்தும். அந்த நடத்தும் நம்ம அவங்க வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண போறாங்களா, மூவி எடுக்க போறாங்களா, அதற்கான ஆடிஷன் வச்சிருக்காங்க. நடிகர் தேவன்னு. நமக்கு எந்த வேலை கிடைக்கல நினைச்சோம், அப்படி போண்டா நம்ம பண்ணாத ரீல்ஸே கிடையாது. சூப்பரா தட்டுறோம், தூக்குறோம், போய் தூக்குறோம். நியூஸ் பேப்பர் எடு. ஆமா, எந்த ஏரியா அட்ரஸ் பாரு. அட்ரஸ் பாரு. ரைட்டு, போலாமா? நமக்கு தெரிஞ்ச அட்ரஸ் போலாமா? டேய் மச்சான், எப்படியோ வந்துட்டோம் இன்னைக்கு. டேய், இன்னைக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல ஆமாண்டா, இது வரைக்கும் வாழ்க்கையில் நம்ம பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பண்ணி காட்ட போறோம். கண்டிப்பா பண்ணணும்டா. சரி, இது அவர்தான் நம்ம வாழ்க்கையில director. மிகப்பெரிய ஒரு காரியமா அமையலாம். சரியா? வாய்ப்பை தவற விட்டுறாத. கண்டிப்பா. அதான் டைரக்டர் ரூமே. மச்சான், இவனை அனுப்புவான். இவன் தான் நல்லா பேசுவான். அப்படியே நான் போவா? நீ போடா. நீ போடா. போறேன். ஆல் தி பெஸ்ட்ரா. ரைட் மாப்ள, பயப்படாத. நமக்கு கண்டிப்பா. மைக்கில் ஐயா, இது உங்க பேப்பர் தானேயா? இது ஏன் பேப்பர் இல்லப்பா, தினத்தந்தி நியூஸ் பேப்பர். ஐயா ஐயா குசும்பு அதை சொல்லலையா. இந்த இதுல நீங்க போட்டிருக்கீங்க பாருங்க, நாடகம் நடிக்க ஆட்கள் தேவை. அதுக்காக தான் வந்திருக்கேன் நானு. அதுக்காக தான் வந்திருக்கிறோம் நாங்க. நாங்களா? ஆமா. நீ ஒருத்தன் தானே இருக்கா? நான் ஒருத்தன் மட்டும் தானா? டேய் மாப்ள, பாத்தீங்களா இப்பயே எப்படி நடிக்கிறீங்க பாத்தீங்களா? யாரா இவங்க? சான்ஸ் கொடுங்கய்யா, சான்ஸ் கொடுங்கய்யா. நடிக்கிறதுக்காகவே நான் கொடுத்துருக்கேன். நீங்க தான் எனக்கு வாழ்வு தரணும். வாழ்வு தரும் மல்லலே. சான்ஸ் கொடுங்கய்யா. ஐயா, எதிரியா? ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா. அப்படியா? சொல்லுங்க. சரி, ஒரு படம் எடுக்கலாம்னு இருக்கோம். சரிங்க. சரிங்க. ஒரு அப்பா, ஒரு அப்பா, ஒரு மகன், ஒரு மகன், ஒரே ஒரு மனைவி, ஒரே ஒரு மனைவி. சூப்பர்யா. மகன் பத்தாப்புல ஃபெயிலு. மகன் பத்தாப்புல ஃபெயிலு. ஏன் கேட்டா அப்பாவுக்கு நெஞ்சு வலி. அப்பாக்கு நெஞ்சு வலி. அதை கேட்ட உடனே உடனே டாக்டர் கிட்ட போறாங்க. டாக்டர்கிட்ட போறாங்க. இதுதான் சீனு. இதான் சீனு. இத ஃபர்ஸ்ட் நடிச்சு காட்டுங்க. இத நடிச்சு காட்டினா எங்களுக்கு கை வந்த படம் வாய்ப்பு எங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா கொடுப்பீங்க. கண்டிப்பா. டேய் மாப்ள, நடிச்சு காட்டிரோம்டா. இதாண்டா நமக்கு வாய்ப்பு. கேஸ்காரனே நம்ம தான் காண்றோம். நம்ம தான். மச்சான், நான் அப்பாவா நடிக்கிறேன். நீ அப்பாவா? நீ நீ அம்மாவா நடி. நான் பையன். நீ பையன். டாக்டர். எங்க கான்செப்ட் கேட்டிங்களா? இதே மாதிரி நடிக்கணுங்க. லைட்ஸ், கேமரா, ரோலிங், ஆக்ஷன். பங்கஜம், என்னங்க? டீ கொண்டு வா. இந்த வரேங்க. பா, என்ன இந்த வருஷமும் பரீட்சையில் ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயில் ஆயிட்டியா? ஆமாப்பா. எனக்கு நெஞ்சு வலிக்கு. என்னப்பா? சரியா கேட்கல. அப்பாக்கு நெஞ்சு வலிக்காண்டா, போய் டாக்டர் கூட்டு வரியா? நெஞ்சு வலிக்கா? டாக்டர் சொல்லுப்பா. எங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்கான். அப்படியா? இந்த வரேன்ப்பா. வரீங்களா? வரேன்ப்பா. தான் செத்துருவாரு. 10 நிமிஷம் செத்துருவாரா? 10 நிமிஷத்துல செத்துருவாராங்க. என்னையா நடிப்பு இது? ஐயா, இது என்னையா நடிப்பு? நீங்க சொன்னதான் நடிச்சிருக்கோம். இதெல்லாம் எப்படி அவங்க பாப்பாங்க? என்னையா? ஒரு சிரிப்பு, ஒரு கலகலப்போட நடிக்க வேண்டாமா? கலகலப்பாயா? டேய், அவ்வளவுதான், சான்ஸ் கொடுக்க மாட்டேன் பாத்துக்கோங்க. ஐயா 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 அப்படி சொல்லாதீங்க. ஐயா அப்படி சொல்லாதீங்க. ஏய் மச்சான், கலகலப்பா. ஐயா, டேய் கலகலப்பு. டேய் கலகலப்புடா. கலகலப்பு, கலகலப்புடா. கலகலப்பு. அதை சொல்லுங்க சார். பிஸ்கன் ஏதோ சொல்லுவீங்க, சொல்லுங்க. சார் இப்ப பாருங்க சார். கலகலப்பு. கலகலப்பா நடிக்கணும். லைட்ஸ், கேமரா, ரோலிங், ஆக்ஷன். பங்கஜம், டீ கொண்டு வாமா.
எப்பா பரிச்சல ஃபெயில் ஆயிட்டேன்பா எப்பா நான் ஃபெயில் ஆயிட்டேன்பா பரிச்சல ஃபெயில் ஆயிட்டேங்க ஃபெயில் ஆயிட்டேன் என்னப்பா நெஞ்சு வலிக்கா நெஞ்சு வலிக்கா நெஞ்சு வலிக்காமா நெஞ்சு வலிக்காங்க அவருக்கு டாக்டருக்கு போன் போடவா ஹலோ டாக்டர் டாக்டர் என்னப்பா இங்க வாங்க டாக்டர் எங்க அப்பாக்கு நெஞ்சு என்ன வலிக்குது நெஞ்சு இல்ல டாக்டர் நெஞ்சா? நெஞ்சு வலிக்குதா டாக்டர் நெஞ்சா வரேப்பா டாக்டர் நெஞ்சு வலிக்கா டாக்டர் பாருங்க டாக்டர் ஐயோ எப்பா 10 நிமிஷம் தான் செத்துருவாரு செத்துருவாரு டாக்டர் என் அப்பா செத்துருவாரு ரிப்பாடு 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 10 நிமிஷத்துல செத்துருவாரு என்ன எப்படி இதெல்லாம் ஐயா நடிப்பா எப்படியா இதெல்லாம் நடிப்பாங்கற கலகலப்புயா ஒரு கலகலப்பு பேச்சுக்கு சிரிப்பா நடிங்க பாடுன ஐயா படம் மொத்தமா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க எமோஷன் வேணும்யா இப்ப பாக்குறவங்க எல்லா கண்ணிலையும் கண்ணீர் வரணும் ஐ வாண்ட் மோர் எமோஷன் கொடுக்குறேன் டேய் கொஞ்சம் எமோஷனா நடிடா அழுவணும்டா எமோஷன் எமோஷனோட நல்லா பண்றோம் சரிங்களா எமோஷன் சார் அந்த பிக்சர் சொல்லுவீங்களா சொல்லுங்க சீக்கிரம் லைட்ஸ் கேமரா ரோலிங் ஐயோ எப்பா இன்னொட்டும் ஃபெயில் ஆயிட்டேன்பா நான் பரிச்சல ஃபெயில் ஆயிட்டேன் அம்மா பரிச்சல ஃபெயில் ஆயிட்டேம்மா என்னப்பா நெஞ்சு வலிக்காப்பா ஐயோ எங்க அப்பனுக்கு நெஞ்சு வலிக்காங்க ஐயோ டாக்டரை கூப்பிடுவோமா டாக்டர் சொல்லுப்பா எங்க அப்பாக்கு என்னப்பா நெஞ்சு வலிக்கா டாக்டர் வாங்க டாக்டர் என்னப்பா எங்க அப்பாக்கு நெஞ்சு வலிக்கா டாக்டர் ரொம்ப நெஞ்சு வலிக்கா டாக்டர் என்ன டாக்டர் 10 நிமிஷம் தான்ப்பா செத்துருவாரு ஐயோ ஐயோ ஒரு 15 நிமிஷம் ரிப்பாடு ஏய் எம்மா நீ அழுததெல்லாம் போதும் என்னையா நான் படமே எடுக்கல படமே எடுக்கலையா இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம் எமோஷன் கேட்டீங்க எமோஷன் ஐயா ஐயா நீங்க தான் எமோஷன் கேட்டீங்க கலகலப்பா நடிக்க சொன்னீங்க நடிச்சோம் எமோஷன் நடிக்க சொன்ன நடிச்சோம் என்னையா தப்பு பண்ண நாங்க எப்படியா எங்களுக்கு பட வாய்ப்பு இல்ல கொடுங்க என்னால ஒத்துக்க முடியாது அசிஸ்டன்ட் டைரக்டர் வாங்க ஏழ்ரா எதுக்கு இந்த பையங்க எல்லாம் கூட்டு வரா ஐயா அவங்களே பஞ்சம் முடிக்கிற மாதிரி இருந்தாங்க நம்மளும் அதை தானே வேலை பார்த்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஏதாவது வேலை கொடுப்போம்யா ஐயா அதெல்லாம் சொல்ல ஐயா முடியாது ஐயா 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 பொறுங்க. ஐயா ஒரு உப்பு வரப்பே இல்ல ஐயா கடைசி ஒரு சாம்பார் மாதிரி வாய்ப்பா இருக்கு ஐயா கடைசி ஒரு வாய்ப்பா ஐயா அடுத்து உப்பு உரப்பு உங்க வீட்ல அடுத்து உப்புல சாம்பார் எல்லாமே போடுவாங்க புரியல எனக்கும் புரியல ஒரு சான்ஸ் அதுவும் அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக ஐயா ஓகே ஓகே ஏய் ஏய் டேய் 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 இது ஒரு வாய்ப்பு தான்டா யூஸ் பண்ணிக்கோடா நம்ம எங்கேயோ போயிடலாம்டா அது சொல்லுங்க சார் சார் பிக்சன் ஏதோ சொல்லுவீங்களே லைட்ஸ் கேமரா ரோலிங் அம்முக்குட்டி என் பங்கஜம் மாமா இது வந்துட்டேன் மாமா இங்க வாமா என் செல்லக்குட்டி டீ கொண்டு வாமா மாமாவுக்கு கொண்டு வரேன் மாமா இந்தாங்க மாமா எப்படி இருக்கு மாமா டீ ஒன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு செல்லம் அப்பா அப்பா அன்பு மகனே அப்பா இன்னும் இழைத்து விட்டாய் எங்க போயிட்டு வர எக்ஸாம் ரிசல்ட் போட்டாங்கப்பா இப்ப மார்க் கணக்கு பா சொல்லுவான் பாரு பாஸ் ஆயிட்டியாப்பா ஃபெயில் ஆயிட்டேன்ப்பா ஃபெயில் ஆயிட்டியா ஆமாப்பா என்னடா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் படிச்சு உன்னை
நான் என்னப்பா செய்ய, நானும் படிக்கதான்ப்பா செய்றேன். என்னடா நீ 10 வருஷமா 10ஆம் கிளாஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்க, இது என்ன படிப்பா? உன்னை நம்பி வெளியே தலை காட்ட முடியல. அப்பா. எல்லாரும் உங்க மகன் அப்பா, உங்க மகனுக்கு எப்ப கல்யாணம் கேட்க மாட்டேங்காங்க, அப்பா. உங்க மகனுக்கு எப்ப பாஸ் ஆவான்னு கேக்குறாங்க. நானும் உட்காந்து படிச்சுட்டு தான் பாருங்க. நான் என்னப்பா செய்ய? வெளியே போடா. எங்க எல்லாம் வந்து வாசிருக்கான் பாரு. பிள்ளைய பெக்க சொன்னா என்னத்தையோ பெத்து வச்சு. அம்மா சொல்லுமா அவர்கிட்ட. ஏய் அவன் கண்ணு மேல போடா. அம்மா சொல்லுமா, அப்பா என்னை அடிச்சுட்டே இருக்காரு. நீ வாப்பா, நீ வாப்பா. ஏன் பாப்பா இல்ல, டீச்சர் ஒழுங்கா சொல்லி தரலையே உனக்கு? டீச்சர் சொல்லி தந்துச்சுமா, மண்டையில ஏறவே மாட்டேங்குதுமா. பங்கஜம் அம்மா அப்பா நெஞ்சு அப்பா வலிக்கு. அப்பா அப்பா என்னாச்சுப்பா? நெஞ்சு வலிக்கு. ஐயோ கூப்பிடுறேன்ப்பா. ஹலோ ஹலோ டாக்டர். தம்பி சொல்லுப்பா. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை டாக்டர், நெஞ்சு வலிக்குங்கிறாரு. வாங்க டாக்டர், உடனே வந்து பாருங்க டாக்டர். வரேன்ப்பா. டாக்டர் பாருங்க டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம். என் அத்துக்காருக்கு ரொம்ப நெஞ்சு வலியா இருக்கு டாக்டர். இருங்க நான் பாக்குறேன். நீ அமுக்குறதா ரொம்ப வலிக்கு. தம்பி அப்பா 10 நிமிஷம் செத்துருவாருப்பா. செத்துருவாரா? என்னங்க நான் செத்தாலும் எப்படியா பார்த்தா அவன் பாஸ் ஆயிருப்பா. என்னங்க எனக்கு காஞ்சிபுரம் பட்டு சேலை வாங்கி தரேன். நான் செத்த பிறகு உனக்கு செய்வாங்கம்மா, வாங்கிக்கோ. உனக்கு இப்பயும் பட்டுச்சல வேணாமா, அவர் செத்து போக ஆட்டம். போறாரு. சூப்பர். இது பெர்ஃபார்மன்ஸ். இது எதிர்பார்த்தேன். தேங்க்யூ. ரொம்ப பிரமாதமா பண்ணீங்க. சரிங்க சார். நான் அவ்வளோ நல்லா படமா சார்? ஆமா, சார் நீங்க பண்ணதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது எப்படி இருக்குன்னு. சார் கேமராமேன் அதை போட்டு காட்டுப்பா. ஸ்கிரீன்ல வருமா சார்? ஆமா, என்ன ஆக்டிங்கே முடிஞ்சு போச்சு, அங்க என்னடா தனி ஆக்டிங் போட்டுட்டு இருக்க? என்னப்பா என்ன முடிஞ்சு? பிலிம்னா என்ன சார்? பிலிம் முடிஞ்சு போச்சுங்கிறான். என்னது அது? ஃபிலிம் முடிஞ்சு போச்சுப்பா. என்னதுயா? ஃபிலிம் முடிஞ்சு போச்சு. பிலிம் முடிஞ்சு போச்சா? நீங்க மோசமா நடிச்சது மட்டும் தான் சேவ் ஆயிருக்கு, மத்ததெல்லாம் தெரியும். டேய் நம்ம மோசமா நடிச்ச மட்டும் தான் சேவா இருக்கான்டா. கஷ்டப்பட்டது சார் இப்போ என்ன படத்துல இல்லையாண்டா அது நம்ம நடிச்சது. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் டைம் பாத்து. ஐயோ நமக்கு ஒரு வாய்ப்பே அமையாதுடா. டேய் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போச்சு மச்சான். டேய், என்ன பண்றது? என்னடா சரி? அந்த வாட்டியே நல்லா நடிச்சிருக்கலாம் மச்சான். ஏய் ஒழுங்கா படிச்சதா நல்ல வேலைக்கு போயிருந்துக்கலாம்டா. டேய் நம்ம என்னடா பண்றது? அப்பா அம்மா பேச கேட்காம நம்ம சரியான நேரத்தை சரியாம செய்யாம இப்போ வேலை இல்லாம யாரா நம்ம மதிப்பா, யாரா பொண்ணு கொடுப்பா? பொண்ணு உனக்கு கொடுத்துட்டாங்களா மாப்பிள்ள ஆல்ரெடி? மச்சான் வாழ்க்கையை தொலைச்சிட்டோம் மச்சான். சரி விடு, ஃபீல் பண்ணாத. இந்த ட்ராமாவில் நம்ம எதை பண்ணுறோம், நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த டைமில் அதை நம்ம கரெக்டாக பண்ணோம்னா அது நம்மளை வெற்றியின் பாதி நடத்தும். உதாரணத்துக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கே ஏசப்பா சுவிசேஷம் சொல்லும்படி நம்ம உள்ளத்தில் ஏவுனார்னா அதை அன்னைக்கே நம்ம செய்து முடிக்கணும். நம்ம நாளை கடத்தி போட்டோம்னா அது நமக்கு தான் லாஸு. தேவன் நம்மளை ஒரு நாள் கணக்கு கேட்பார். இது மாத்திரமில்ல, நீங்கள் படிக்க தான் சரி, வேலை செய்தான் சரி, அடுத்த வருஷத்தில் புதிய நம்ம ரெவல்யூஷன் நம்ம எல்லாம் ரெசல்யூஷன்லாம் எடுப்போம். அதெல்லாம் கரெக்டான டைமில் நம்ம செய்ய முயற்சிப்போம். நிச்சயமாக நெக்ஸ்ட் இயர் நம்மளுக்கு கிரேட் இயராக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.